இன்ஸ்டன்ட் ராஜகுமாரன். எப்பொழுதும் எதிலும் பாவம் என்றிருந்த பாவ கிறுக்கன் என்னை பாவத்தை பாரா சுத்த கன்னர் கிருபை என்ற பையில் என் பாவம் அனைத்தையும் போட்டு பல ஒளியாண்டு தொலைவில் தூக்கி எறிந்து விட்டார். ஆடு, மாடு, எருது, புறா என என் பாவ அளவிற்கு ஏற்றாற்போல் அளந்து அளந்து பலி செலுத்திய கருமியான எனக்கு சிலுவையில் இரத்த மழை பெய்து எனது தோல்வி, நோய், சாபம், பாவம் ஆகிய அனைத்தையும் தள்ளுபடி செய்தார். என் பலிகளின் அளவு என்னை ஏழை, பணக்காரன், கஞ்சன் என அடையாளப்படுத்தியது. வாழ்க்கை நெறிகளை இதிகாசங்களிலும் புராணங்களிலும் தேடிய எனக்கு நெறியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். பரலோகம் கரைப்படாத தூயவர்களுக்கு என்றெண்ணிய எனக்கு தம் உதிரம் ஈந்து உத்தரவு வாங்கி தந்தார். எனது வீதம் பாவம், எனது சொத்து பாவம், எனக்கு நீதி மரணம். ஆனால் நீடிய வாழ்வை பரிசாக வாங்கி கொடுத்தார். பலி செலுத்தாத பாவி அல்ல நான், பலி செலுத்தி செலுத்தியே பாவியான பாவி நான். அப்பா நான் பாவி, அப்பா நான் பாவி என்று கெஞ்சியே அவரை பாவியாக்கி நான் அப்பாவியானேன். அவர் ஒருவரின் பலி என் பாவமும் நான் பாவி என்கிற பழி சொல்லையும் நிரந்தரமாக மறந்து போக செய்தது. ஐயோ பாவம் என்கிற அப்பாவி பாவி அல்ல நான், எல்லா பாவமும் அறிந்து உணர்ந்து செய்த கோர பாவி நான். என்னை பாவம்னு பார்ப்பவர்க்கே பாவம் தொற்றிக் கொள்ளும் அலங்கோல பாவி நான். 5 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லரும் நானும் ஒன்றுதான். என் ரகசிய பாவங்கள் ஹிட்லரின் பாவங்களுக்கே தப்பு கொடுக்கும். யோவான் 3:16 ஆங்கில வேதத்தில் படித்து பார்த்தேன். தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி பாவ சந்தையில் அடகு பொருளாயிருந்த என்னை ஃபார் காட் என்று தம் குருதியில் கையெழுத்திட்டு மீட்டு இனி பலிகளே வேண்டாமென சர்வதேச பாவ பரித்திற்கும் ஒரே பலியாய் மகா பலியானார். ஆம், பரிகாரங்கள், மந்திரங்கள், அர்ச்சனை பூக்கள், அலங்கார வார்த்தைகள், அலங்கோல நேர்த்தி கடன்கள், பெரிய கோவில்கள் வேறெதுவும் வேண்டாம். உண்மையாய் உறுதியாய் உணர்ந்து சொல், இயேசுவே நான் பாவி, என்னுள் வாரும், என் பாவங்களை மன்னியும், இப்பொழுதே நீ ராஜகுமாரன். இது சொல்லோவியத்தின் படைப்பு.